ஹாய், இந்த வீடியோவில் நம்ம எப்படி ஆதார் பேன் லிங்க் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு கூகுள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. கூகுளில் போயிட்டு ஆதார் பேன் லிங்க் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணி சர்ச் கொடுங்க. சர்ச் கொடுத்ததும் உங்களுக்கு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் ஃபர்ஸ்ட் பேஜே வந்து லிங்க் ஆதார் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் ஆகிடுச்சு. செகண்ட் வந்து லிங்க் ஆதார் ஸ்டேட்டஸ் இருக்குது. ஸ்டேட்டஸ் பார்க்கணுன்னா நீங்கள் அதில் பார்த்துக்கலாம். இப்போ நம்ம ஆதார் கார்டு லிங்க் பண்ண போகிறதுனால ஃபர்ஸ்ட் லிங்க் கிளிக் பண்ணிக்கிறோம். கிளிக் பண்ணதும் இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இப்போ எல்லாருமே ஆதார் கார்டு லிங்க் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால உங்களுக்கு ஃபர்ஸ்ட் லிங்கே இப்படி ஓப்பன் ஆகிடுச்சு. ஒரு வேளை இப்படி ஓப்பன் ஆகாமல் ஹோம் பேஜ் போயிடுச்சுன்னா எப்படி இந்த பேஜுக்கு வரதுங்கிறத நான் வீடியோ லாஸ்ட்டில் சொல்கிறேன். இப்போ வந்து நம்ம இதில் பேன் கார்டு டைப் பண்ணிக்கலாம். உங்கள் பேன் கார்டு நம்பர் டைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு உங்களோட ஆதார் நம்பர், உங்களோட 12 டிஜிட் ஆதார் நம்பர் டைப் பண்ணதுக்கப்புறம் உங்கள் ஆதார் கார்டில் என்ன நேம் இருக்கோ அதை அப்படியே வந்து நெக்ஸ்ட்டு பாக்ஸில் டைப் பண்ணணும். உங்கள் நேம் டைப் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து உங்கள் ஆதார் கார்டில் வந்து டேட் ஆஃப் பர்த் மட்டும் இயர் மட்டும் இருந்ததுன்னா அந்த பாக்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. சில பேருக்கு ஃபுல் டேட் ஆஃப் பர்த்தே இருக்கும். அப்படி உள்ளவங்க அதை கிளிக் பண்ண வேண்டியதில்லை. நெக்ஸ்ட்டு வந்து ஐ அக்ரி ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டாக கேப்சா கோட் கேட்கும். அந்த கேப்சா கோட் பார்த்து கீழே உள்ள பாக்ஸில் அப்படியே டைப் பண்ணணும். டைப் பண்ணதுக்கப்புறம் கீழே லிங்க் ஆதார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட ஆதார் கார்டும் பேன் கார்டும் லிங்க் ஆகிடும். அப்படி ஒருவேளை வந்து உங்களுக்கு இந்த பேஜ் டேரெக்டாக ஓப்பன் ஆகலை, ஹோம் பேஜ் போயிட்டு இன்கம் டேக்ஸ் இந்தியாவோட ஹோம் பேஜ் போயிடுச்சு அப்படின்னா எப்படி அங்கேருந்து லிங்க் ஆதாருக்கு வருதுன்னு நான் சொல்கிறேன். ஹோம் பேஜ் வந்து இந்த மாதிரி ஓப்பன் ஆகிடும். இதில் லெஃப்ட் சைடில் வந்து உங்களுக்கு குயிக் லிங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அதில் செகண்டு பார்த்தீங்கன்னா லிங்க் ஆதார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஆதார் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த பேஜ் ஓப்பன் ஆகிடும். இப்போ ஒருவேளை உங்களுக்கு உங்கள் ஆதார் கார்டும் பேன் கார்டும் லிங்க் ஆகிடுச்சா அப்படின்னு செக் பண்ணணும் அப்படின்னா அங்கே கிளிக் ஹியர் அப்படின்னு இருக்குல்ல, பேன் கார்டுக்கு மேலே கிளிக் ஹியர்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் ஸ்டேட்டஸ் என்ன, லிங்க் ஆதாரும் பேனும் லிங்க் ஆகிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.